இன்றைய நற்செய்தியிலே நாம் இயேசு ஒரு பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்த நிகழ்வை வாசிக்க கேட்டோம். இயேசுவுக்கும் அந்த பார்வையற்றவருக்கும் இடையே நடந்த அந்த உரையாடலை ஒரு விவிலிய பேராசிரியர் நமக்கும் இயேசுவுக்கும் இடையே நடைபெறுகின்ற அந்த ஜெப உரையாடலுக்கு ஒப்பிடுகிறார். முதலிலே அந்த பார்வையற்றவர் தன்னுடைய நிலையை உணர்கிறார். தன்னுடைய தாழ்மையை அல்லது தன்னுடைய குறைபாடுகளை உணர்ந்து ஓரமாக இருக்கிறார். அதே போல் நாம் கடவுள் திருமுன்னிலையிலே தாழ்மையோடு நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறுகள், நம்முடைய நிலையை நினைந்து அந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தோடு கடவுளை அணுகி வர வேண்டும் என்கிறார். இரண்டாவது, இயேசுனுடைய பிரசன்னத்தை உணர்கிறார், விசாரித்துக் கொள்கிறார். எனவே நாம் ஜெபிக்க அமர்கின்ற பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். ஆலயத்திலோ அல்லது குழுவாகவோ தனியிலோ அங்கே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். மூன்றாவது, தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரம் என்று அவர் கூக்குரலிடுவது, இயேசுவை அழைக்க வேண்டும். இடர்பாடுகள் வரலாம், பேசாதே சும்மா இரு என்று பலர் அந்த குருடரை அலட்டியது போல நம்முடைய சோதனைகள், பராக்குகள் நாம் முழுவதுமாக அந்த ஜெபத்தை ஈடுபடுவதற்கு தடையாக இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அந்த பார்வையற்றவரை போல இயேசுவே தாவீதின் குமாரே என் மீது இறங்கும் என்று கூவி அழைக்க வேண்டும். இப்படி அழைக்கின்ற பொழுது இயேசு வருகிறார், கண்கொள்கிறார், குணமளிக்கிறார், விசுவாசம் நம்பிக்கையை தருகிறார். நமக்கும் இது கிடைக்கும். இந்த மனநிலையிலே ஜெபிக்க அந்த விவிலிய விளக்க உரையாளர் அழைக்கிறார். இது ஒரு பயிற்சி, மேற்கொண்டு பார்ப்போம். இன்றைய நற்செய்தியின் அடிப்படையிலே இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.